உடல்ல வயதிற்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் தசைகள்லயோ, இல்ல முகத்திலோ, நம்மளுடைய தோல் பகுதிகள்ல, தலைமுடியில எல்லாமே சில மாற்றங்கள். அதாவது முதுமையை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம்னா, சில மாற்றங்கள் உங்களுக்கு கண்ணுக்கு கீழ தசைகள் சுருங்குன மாதிரி, ஒரு பேக் வந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் இத விட எனக்கு தொண்டை பகுதியில தான் டாக்டர் ரொம்ப தசைகள் சுருக்கம். எனக்கு நெறைய பேர் கை வச்சே காட்டுறீங்க. டாக்டர் இங்க பாருங்களேன், அப்படி சுருக்கமா இருக்கு. எப்படி இந்த மாதிரி ஆச்சு? ஸோ இந்த ஏஜ்ல எனக்கு இப்படின்னா, இன்னும் கொஞ்சம் ஏஜ் ஆக ஆக எனக்கு எந்த மாதிரி அது மட்டும் இல்லாம உடல்லயுமே நமக்கு தசைகள் தளர்வாக இருக்கு. இறுக்கம் அடையணும்னா, சில வகையான உணவுகளும், சில வகையான உடற்பயிற்சிகளும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ முகத்துல இருக்கக்கூடிய தசைகள் இறுக்கமடைய நான் என்ன செய்யலாம்? ஃபேஸ்க்கு என்னங்க எக்ஸர்சைஸ் இருக்கு? அப்படி ஏதாவது செய்ய முடியுமா? இல்ல ஃபேஸ் எக்ஸர்சைஸும் தாண்டி சில வழிமுறைகள் இருக்கு. அது என்னன்றதும் நான் காலையில இது பண்ணும்போது, தசைகள் தளர்ந்த தசைகள் இறுக்கமடையும், முகத்தில் பொலிவு உண்டாகும். அது மட்டும் இல்லாம ஸ்கின் டோனே நமக்கு சேஞ்ச் ஆகும். ஃபேஸ் பார்க்கும்போது தொடர்ந்து ஒரு 20 நாட்கள் நீங்க அத பண்ணும்போதே ஃபேஸ்ல நெறைய டிஃபரன்ஸ் நீங்க நோட் பண்ணலாம். ஃப்ரெஷ்ஷா இருக்கும். விரிங்கிள்ஸ் எல்லாம் மறைஞ்ச மாதிரி இருக்கும். டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகுது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நமக்கு நடக்குதுங்க. வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். உடல்ல வயதிற்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் தசைகள்லையோ, இல்ல முகத்திலோ, நம்மளுடைய தோல் பகுதிகள்ல, தலைமுடியில எல்லாமே சில மாற்றங்கள். அதாவது முதுமையை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம்னா, சில மாற்றங்கள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஆனா ஒரு சிலருக்கு கொஞ்சம் இளம் வயதில இருக்கும்போதே தசைகளில் ஏற்படக்கூடிய தளர்வு. முகத்துல தளர்வு ஏற்படலாம். உடல்லயே பார்த்தோம்னா கைகள்ல, ஸோ இந்த கையில ஆர்ம்ஸ்ல இருக்கக்கூடிய தசைகள் ரொம்ப தளர்வா இருக்கிறது. அடிவயிற்று பகுதி தசைகள் தளர்வு இருக்கிறது. தொடை பகுதி தசைகள் தளர்வு. ஸோ உடல் முழுவதுமே எனக்கு வயசான மாதிரி ஆயிடுச்சுங்க அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இந்த தசைகள் இறுக்கமடைய என்ன செய்யலாம்? ஸோ முகத்திலையுமே பார்த்தீங்கன்னா, விரிங்கிள்ஸ் ஆரம்பத்துல உங்களுக்கு சின்ன சின்னதா சுருக்கங்கள் இருக்கிற மாதிரி தெரியும். முகத்துல எனக்கு விரிங்கிள்ஸ் ஏற்பட்டுருச்சு டாக்டர். சின்ன சின்னதா சுருக்கங்கள் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த கண்ண பகுதியில ஸோ சின்லயும், சீக்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா, தசைகள் தொங்குற மாதிரி இருக்கே. கண்ணுக்கு கீழ தசைகள் சுருங்குன மாதிரி, ஒரு பேக் வந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் இத விட எனக்கு தொண்டை பகுதியில தான் டாக்டர் ரொம்ப தசைகள் சுருக்கம். எனக்கு நெறைய பேர் கை வச்சே காட்டுறீங்க. டாக்டர் இங்க பாருங்களேன், அப்படி சுருக்கமா இருக்கு. எப்படி இந்த மாதிரி ஆச்சு? ஸோ இந்த ஏஜ்ல எனக்கு இப்படின்னா, இன்னும் கொஞ்சம் ஏஜ் ஆக ஆக எனக்கு எந்த மாதிரி இருக்கும்? பொதுவாகவே தசைகள் இறுக்கம் அடைவதற்கு பயிற்சிகள் ரொம்ப முக்கியங்க. எக்ஸர்சைஸ் தான். ஸோ இந்த எக்ஸர்சைஸ் நம்ம கரெக்டாக பண்ணும்போது முகத்தில் இருக்கக்கூடிய தசை தளர்வு நமக்கு நீக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் உடல்லையுமே நமக்கு தசைகள் தளர்வாக இருக்கு. இறுக்கம் அடையணும்னா சில வகையான உணவுகளும், சில வகையான உடற்பயிற்சிகளும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ முகத்துல இருக்கக்கூடிய தசைகள் இறுக்கமடைய நான் என்ன செய்யலாம்? ஃபேஸ்க்கு என்னங்க எக்ஸர்சைஸ் இருக்கு? அப்படி ஏதாவது செய்ய முடியுமா? இல்ல ஃபேஸ் எக்ஸர்சைஸும் தாண்டி சில வழிமுறைகள் இருக்கு. அது என்னன்றதும் நான் உங்களுக்கு சொல்றேன். எக்ஸர்சைஸ்னா ரொம்ப சிம்பிள்ங்க. ஒண்ணுமே கிடையாது. டெய்லி காலையிலயும் ஈவினிங் டைம்ல ஒரு 10 மினிட்ஸ் நீங்க இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணாவே போதும். முகத்துல தளர்வு அடைந்து இருக்கக்கூடிய தசைகள் இறுக்கமாக மாறும். என்னங்க செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ வாயில காற்று இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ 2 கண்ண பகுதியும் நல்லா உப்பி இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஏர் ரிலீஸ் பண்ணிடுங்க. திரும்பவும் காற்று வச்சுட்டு, நான் குழந்தை பருவத்தில் நம்ம விளையாடுவோம், வாயில தண்ணி வச்சுட்டு விளையாடுவோம். ஸோ அந்த மாதிரி 2 பக்கமும் காற்று கண்ண பகுதியில் காற்று இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு 15, 20 முறை நீங்கள் செஞ்சுக்கிட்டே வரணும். ஸோ அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணலான்னா, வாயை நல்லா குவிச்சு வச்சுக்கணும். ஓ மாதிரி. ஸோ ஓ சொல்வோம் இல்லைங்களா, அப்படி குவிச்சு வைக்கிற மாதிரி ஒரு 10 செகண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு 15லேருந்து 20 டைம். ஸோ நீங்கள் இதை பண்ணிக்கிட்டே வரலாம். அதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸசைஸ் சொல்கிறேன். இது டெய்லி ரொட்டீனாக நம்ம பண்ணலாம். ஆயில் புல்லிங். மறக்காமல் இந்த ஆயில் புல்லிங் செய்யுங்க. ஸோ நல்லெண்ணெயை வாயில் வச்சுட்டு, எண்ணெய் கொப்பளிப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நல்லெண்ணெயை வாயில் வச்சுட்டு நம்ம கொப்பளிச்சுட்டே வரணும். ஸோ டெய்லி காலையில் இது பண்ணும்போது தசைகள்
தளர்ந்த தசைகள் இறுக்கமடையும், முகத்தில் பொலிவு உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் டோனே நமக்கு வந்து சேஞ்ச் ஆகும். ஃபேஸ் வந்து பார்க்கும்போது ஒரு தொடர்ந்து ஒரு 20 நாட்கள் நீங்கள் அதை பண்ணும்போதே ஃபேஸில் நிறைய டிஃப்ரென்ஸ் நீங்கள் நோட் பண்ணலாம். ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், வ்ரிங்கிள்ஸ் எல்லாம் மறைஞ்ச மாதிரி இருக்கும், டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகுது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நமக்கு நடக்குதுங்க. அப்போது தொடர்ந்து நம்ம இது எல்லாமே சின்ன சின்ன பயிற்சிகள் மாதிரி நீங்கள் செஞ்சுக்கிட்டே வரலாம். இதை தாண்டி நான் சொன்ன ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் மசாஜ். ஸோ மசாஜ் அப்படின்னு சொல்லும்போது எண்ணெய்களை நம்ம கீழே இருந்து மேல் நோக்கி நம்ம ப்ரெஷர் கொடுத்து மைல்டாக, ரொம்ப ப்ரெஷர் வேண்டாம், மைல்டாக நீங்கள் அதை அப்ளை பண்ணிக்கிட்டே வரலாம். ஃபஸ்ட்டு கழுத்து பகுதியில் ஆயிலை எடுத்து கழுத்து பகுதியில் அப்ளை பண்ணிவிட்டு கீழே இருந்து மேல் நோக்கி நம்ம வந்து மசாஜ் பண்ணிக்கிட்டே வரணும். அதே மாதிரி தான் கீழே, ஸோ சின்னிலேருந்து நம்ம மேலே கண் வரைக்கும் அப்படியே கீழே இருந்து மேல் நோக்கி நம்ம ஜென்டலாக மசாஜ் பண்ணிக்கிட்டே வரணும். இந்த மசாஜ் பண்ணுறதுக்கான ஆயில் ஏதாவது ஸ்பெஷலாக இருக்கா, வீட்டிலே நம்ம ரெடி பண்ணலாமா? ரொம்ப சிம்பிளாக நம்ம ரெடி பண்ணலாங்க. ஸோ இதில் என்னென்ன மூலிகைகள் நம்ம சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல ஜாதிக்காய் பொடி உங்களுக்கு தேவைப்படுது. ஜாதிக்காய் பொடி இல்லைன்னா ஒரு 2 ஜாதிக்காயை நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ வாங்கி அது 1 2 இடித்து பவுடர் மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 2 முழு ஜாதிக்காய், அதனோட பொடி நமக்கு தேவை. கற்றாழை, நிறைய பேர் வீடுகள்லேயே கற்றாழை இருக்கும். ஸோ கற்றாழை வந்து ஒரு சின்ன கப்பில் எடுத்து வச்சுக்கலாம். கற்றாழை உங்களுக்கு தேவை. கஸ்தூரி மஞ்சள் நமக்கு தேவைப்படுது. ஸோ கஸ்தூரி மஞ்சளும் எவ்வளோ தேவைன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு, 2 ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மஞ்சளும் நமக்கு தேவைப்படுது. இந்த கஸ்தூரி மஞ்சளோட வெட்டிவேர் பொடி உங்களுக்கு கிடைச்சதுன்னா ஒரு 2 ஸ்பூன், கடைகள்லேயே இது கிடைக்குங்க, ஒரு 100 கிராம் அளவுக்கு வாங்கிக்கோங்க. ஸோ 2 ஸ்பூன் அளவுக்கு வெட்டிவேர் பொடி, இது எல்லாமே சேர்த்து தேங்காய் எண்ணெய் எவ்வளவு எடுக்கலாம்னா ஒரு 300 ml இருந்தால் போதும். 300 ml இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்த்து நல்லா பாயில் பண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஆயிலை தான் நம்ம மசாஜ்க்கு யூஸ் பண்ண போகிறோம். ரெகுலராக இந்த ஜாதிக்காயெல்லாம் நம்ம சேர்த்துருக்கிறதுனால தசைகள் நல்லாவே நமக்கு இறுக்கமடையுங்க. இந்த ஆயில் உடம்புலையும் நம்ம யூஸ் பண்ணலாமா டாக்டர்? எனக்கு கைகள்லையும் தசைகள் தளர்வாக இருக்குது, அடிவயிற்று பகுதியிலும் தசைகள் தளர்வாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ கைகள்லேயோ இல்லை தொடைப்பகுதியிலோ உங்களுக்கு தசைகள் தளர்வாக இருந்ததுன்னா இந்த மசாஜ் ஆயிலை அப்ளை பண்ணிவிட்டு மைல்டாக வெந்நீர் ஒத்தரம் நீங்கள் கொடுக்கலாம். முகத்திற்குமே பார்த்தோம்னா வாரம் ஒரு முறை நீங்கள் ஸ்ட்ரீம் எடுத்துக்கோங்க. ஸோ ஸ்ட்ரீம் எடுக்கும்போது தசைகள் இறுக்கமடைய ஆரம்பிக்கும். ஸோ நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு டவுட் இதுதான், முகம் வந்து எனக்கு தெளிவாக இருக்கணும், ஸோ அப்படி தெளிவாக இருந்தால் தாங்க என்னோட ஜாப் நேச்சருக்கு நான் இப்படி இருந்தால் தாங்க எனக்கு செட் ஆகும், இல்லை இந்த வயசுல இப்படி சுருக்கம் வந்த மாதிரி இருக்கே அப்படின்லாம் நீங்கள் யோசிச்சிங்கன்னா இயற்கையான முறையில் இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கொலாஜன் நிறைந்த உணவுகள் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்தி சாப்பிட்டுக்கோங்க. கொலாஜன் நிறைந்த உணவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா சில வகையான மீன் வகைகளில் இது இருக்குங்க. அதே மாதிரி விதைகள், சீட்ஸில், ஸோ கருப்பு எள்ளு, பூசணி விதை, வெள்ளரி விதை, ஃப்ளாக் சீட்ஸ், இதில் எல்லாமே நமக்கு கொலாஜன் நிறைஞ்சிருக்கு. இது எல்லாமே நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து நல்லெண்ணெய் உணவில் சேர்த்து சாப்பிட்றது, இந்த ஆயில் புல்லிங்லாம் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கனாலும் சருமத்திற்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ முகமும் உங்களுக்கு பார்க்க தெளிவாக அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதை தாண்டி நம்மக்கிட்டேயும் ஸ்பெஷல் மெடிசன் ஃபேஸ் பேக் நம்ம கொடுத்துட்ருக்குறோம், இல்லை ஃபேஸ்க்கு செய்யக்கூடிய அந்த மசாஜ் செய்யக்கூடிய ஆயில் நம்மக்கிட்ட இருக்குது. மெயினாக பார்த்தோம்னா மாசிக்காய், எப்படி நமக்கு வந்து இந்த ஜாதிக்காய் பயன்படுதோ மாசிக்காயும் நல்ல துவர்ப்பு சுவை இருக்கக்கூடியது. இதிலிருந்து செய்யக்கூடிய மாசிக்காய் சத்து அப்படின்ற மெடிசன் இருக்குது, கஷாயம் மாதிரியும் இருக்குது. ஸோ இதை பயன்படுத்தும் போதும் தளர்ந்த தசைகள் நமக்கு இறுக்கமாகும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.